இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் 2026-2027 ஆண்டிற்கான யூஜி அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதற்காக இணையவழி விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் யூஜி அட்மிஷனுக்காக யார் யார் விண்ணப்பிக்கலாம், எவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும், அதற்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் 2026-2027 ஆண்டிற்கான யூஜி அட்மிஷனுக்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.tnau.ac.in. இந்த வெப்சைட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் தமிழ்நாடு வேளாண்மை சார்ந்த படிப்புகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்க அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிற கொஞ்சம் நோட்டிபிகேஷன் போயிட்டு இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட்ல ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு. TNAU யூஜி அண்ட் டிப்ளமோ 2026-2027 அட்மிஷன் ஆர் ஓபன், லாஸ்ட் டேட் டு அப்ளை 8/6/2026 அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த மெனுலேயே கீழே கொடுத்திருக்காங்க யூஜி அண்ட் டிப்ளமோ அட்மிஷன் 2026-2027. இதுல ஏதாவது ஒரு லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அண்ட் அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர். தமிழ்நாட்டில் 2 யூனிவர்சிட்டியில அக்ரிகல்ச்சர் கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. அதாவது ஒன்று தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, மற்றொன்று அண்ணாமலை யூனிவர்சிட்டி. இந்த 2 பல்கலைக்கழகங்களிலும் அக்ரிகல்ச்சர் சார்ந்த படிப்புகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. 2 யூனிவர்சிட்டியிலும் இந்த இணையதளம் வழியாக தான் விண்ணப்பிக்க வேண்டும். இந்த பேஜிலேயே கொடுத்திருப்பாங்க. ஃபார் குவரி அண்ட் சப்போர்ட் இமெயில் ஐடி கொடுக்கப்பட்டுள்ளது. கம்யூனிகேஷன் டீடைல்ஸ்க்காக மொபைல் நம்பர் எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் யூஜி அண்ட் டிப்ளமோ அட்மிஷன் 2026-2027 அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட்ல இந்த நோட்டிபிகேஷன்ல தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அண்டர் கிராஜுவேட் அட்மிஷன் இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்புறமா அண்ணாமலை யூனிவர்சிட்டி அண்டர் கிராஜுவேட் அட்மிஷன் இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில அண்டர் கிராஜுவேட் அட்மிஷனுக்கான இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர்ஸ் பார்ப்போம். இந்த லிங்க்ல கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும். PDF ஃபார்மேட்ல. இந்த ஃபைல் 95 பக்கங்களை கொண்டது. இந்த ஃபைலை தெளிவா ஒரு வாட்டி ரீட் பண்ணி புரிந்து கொண்டு உங்களது விண்ணப்பங்களை பூர்த்தி செய்வதற்கு ஆரம்பிக்க வேண்டும். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அண்டர் கிராஜுவேட் அட்மிஷன் இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர்ஸ் 2026-27. ஃபர்ஸ்ட்ல தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க, அதாவது யூஜி கோர்சஸ் என்னென்ன ஆஃபர் பண்றாங்கன்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் கோர்சஸ் 8 விதமான கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. அதாவது BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர், BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் தமிழ் மீடியம், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர், BSc ஹானர் ஹார்டிகல்ச்சர் தமிழ் மீடியம், BSc ஹானர்ஸ் ஃபாரஸ்டரி, BSc ஹானர்ஸ் சிரிகல்ச்சர், BSc ஹானர்ஸ் ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் பிசினஸ் மேனேஜ்மெண்ட். இந்த மாதிரி 8 விதமான அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. அதன் பிறகு அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி கோர்சஸ் 6 விதமான கோர்சஸ் இருக்கு. பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பிடெக் பயோடெக்னாலஜி, பிடெக் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிடெக் பயோ இன்ஃபர்மேட்டிக், பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், AEC அண்ட் RI. இந்த மாதிரி 6 விதமான அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. மாணவர்கள் உங்களுக்கு விருப்பமான கோர்ஸ்ல நீங்க படிக்கலாம். அதன் பிறகு சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் டு TNAU இஸ் mandatory for getting admission in constituent and affiliated colleges through counseling and management quota. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் அதனுடன் இணைவு பெற்றுள்ள கல்லூரிகள், உறுப்பு கல்லூரிகளில் மொத்தமாக 14 விதமான அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. காலேஜஸ் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. அட்ரஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூயன்ட் காலேஜ் ஆஃப் TNAU, அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியுடன் இணைவு பெற்றுள்ள கல்லூரிகளின் விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. முகவரி கொடுத்திருக்காங்க. மாணவர்கள் உங்களுக்கு விருப்பமான கல்லூரிகள் விண்ணப்பிக்கலாம். அப்புறமா கோர்ஸ் அண்ட் சாங்ஷன் ஸ்ட்ரென்த் அட் கான்ஸ்டிடியூயன்ட் காலேஜ் ஆஃப் TNAU, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியுடன் இணைவு பெற்றுள்ள கல்லூரிகளில் எந்தெந்த கோர்ஸுக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த் சாங்ஷன் பண்றாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. ஜெனரல் கோட்டா எவ்வளவு, NRI எவ்வளவு, ISQ எவ்வளவு அப்படிங்கிற டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. மொத்தமா எவ்வளவு சீட் ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற விவரம் எல்லாமே கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு விருப்பமான கல்லூரிகளில் எவ்வளவு சீட் இருக்குங்கிறத நீங்க தெரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எவ்வளவு சீட் ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற விவரம் எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு கோர்சஸ் அண்ட் சாங்ஷன்ட் ஸ்ட்ரென்த் அட் அஃபிலியேட்டட் காலேஜ் ஆஃப் TNAU, அஃபிலியேட்டட் காலேஜோட சீட் விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. மேனேஜ்மெண்ட் கோட்டா எவ்வளவு, TNAU கோட்டா எவ்வளவு அப்படிங்கிற டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. அஃபிலியேட்டட் காலேஜஸ் கிராண்டட் வித் ICAR அக்ரிடியேஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக டீடைல்ஸ் ஆஃப் கோர்சஸ் ஆஃபர்ட் அண்ட் அட்ரஸ் ஆஃப் அஃபிலியேட்டட் காலேஜஸ் ஆஃப்
TNAU. அஃபிலியேட்டட் காலேஜஸோட நேம் அண்ட் அட்ரஸ், கோர்ஸ் விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. எந்தெந்த கல்லூரிகளில் என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அடுத்ததாக அட்மிஷன் டீடைல்ஸ். எலிஜிபிலிட்டி ஃபார் அட்மிஷன் டு ஆல் அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அகாடமிக் ஸ்ட்ரென்த் கொடுத்திருக்காங்க. கேண்டிடேட் should have passed all the subject in academic strength of the qualification examination with 10th and +2 years of schooling under board of higher standard education of Government of Tamil Nadu, Central Board of Secondary Education, Council for the Indian School Certificate Examination. இந்த மாதிரி கல்வி தகுதி உள்ளவர்கள் பின்வரும் அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ்களுக்காக விண்ணப்பிக்கலாம். ரேங்கிங் ப்ரொசீஜர்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. அக்ரிகேட்டட் மார்க் ஈக்குவல் டு marks obtained in each subject by maximum mark for that subject into 50. aggregated mark calculate பண்ற டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. calculation of aggregate mark விவரங்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு எலிஜிபிள் சப்ஜெக்ட் ஆஃப் ஸ்டடி இன் த குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் அகாடமிக் ஸ்ட்ரீம் கொடுக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி மற்றும் அதனுடன் இணைவு பெற்றுள்ள உறுப்பு கல்லூரிகளில் அண்டர் கிராஜுவேட் அட்மிஷனுக்கு விண்ணப்பிப்பதற்காக 12ஆம் வகுப்பில் ஓபன் காம்படிஷன் மாணவர்கள் 55% மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பேக்வேர்ட் கிளாஸ் அண்ட் பேக்வேர்ட் கிளாஸ் முஸ்லீம் மாணவர்கள் 50% மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மோஸ்ட் பேக்வேர்ட் கிளாஸ் அண்ட் டீநோட்டிஃபைடு கம்யூனிட்டிஸ் 45% மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஷெட்யூல்டு காஸ்ட் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றால் போதுமானது. ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் மாணவர்கள் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றால் போதுமானது. அவங்களுக்கு மினிமம் மார்க்ஸ் எதுவும் கிடையாது. அப்புறமா ரீஎவல்யூஷன், ரீடோட்டலிங் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. விண்ணப்பிப்பதற்கான வயது வரம்பு 26 ஜூலை, அதாவது 1/7/2026 21 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். நோ ஏஜ் லிமிட் ஃபார் ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு காஸ்ட் அருந்ததியர், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ். அப்புறம் நேட்டிவிட்டி கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பயின்ற மாணவர்கள் இந்த அட்மிஷனுக்காக விண்ணப்பிக்கலாம். பிசிக்கல் ஃபிட்னஸ் டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. ரிசர்வேஷன் கொடுத்திருக்காங்க. இனவாரியாக ஒதுக்கீட்டு விவரங்கள். ஓபன் காம்படிஷனுக்கு 32%, பேக்வேர்டு கிளாஸ் 26.5%, பேக்வேர்டு கிளாஸ் முஸ்லீம் 3.5%, மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸ் அண்ட் டீநோட்டிஃபைடு கம்யூனிட்டிஸ் 20%, ஷெட்யூல்டு காஸ்ட் 15%, ஷெட்யூல்டு காஸ்ட் அருந்ததியர் 3%, ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் 1%. இந்த மாதிரி இனவாரியாக இடஒதுக்கீடு விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. அப்புறம் கம்யூனிட்டி சர்டிபிகேட் அண்ட் இஷ்யூயிங் அதாரிட்டி. இனவாரியாக ஒதுக்கீடு பெறுபவர்கள் அதற்கான கம்யூனிட்டி சர்டிபிகேட் சப்மிட் பண்ண வேண்டும். இஷ்யூயிங் அதாரிட்டி டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அப்புறமா ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்காக விண்ணப்பிக்க கூடியவர்களுக்கான விவரங்கள் கொடுக்கப்பட்டது. டிஃபரெண்ட் ஏபிள்டு பர்சன், எக்ஸ் சர்வீஸ்மேன், எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன், ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டா, இந்த மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரிக்கான ஒதுக்கீடு விவரங்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அடுத்ததாக ஃபீஸ் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் அட்மிஷனுக்காக சேர்க்கை பெறும்போது செலுத்த வேண்டிய கட்டண விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஃபீ டு பி பெய்ட் அட் த டைம் ஆஃப் அட்மிஷன் in constituent colleges. செமஸ்டர் ஃபீ கொடுத்திருக்காங்க. டியூஷன் ஃபீ, சயின்ஸ் கோர்சஸ்க்கு எவ்வளவு, டெக்னாலஜி கோர்சஸ்க்கு எவ்வளவு அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. செல்ஃப் சப்போர்ட்டிங் ஃபீ, ஹாஸ்டல் அண்ட் எஜுகேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ஜ், ஸ்பெஷல் ஃபீ, லைப்ரரி ஃபீ, எக்ஸாமினேஷன் ஃபீ, ஸ்போர்ட்ஸ் ஃபீ, கம்ப்யூட்டர் லேப் ஃபீ, எலக்ட்ரிசிட்டி சார்ஜ், placement fee, academic calendar every odd semester, study tour and outdoor classes every odd semester, வளரும் வேளாண்மை ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபீ. இந்த மாதிரி ஒவ்வொரு செமஸ்டர்ஸ்க்கும் சயின்ஸ் கோர்சஸ்க்கு எவ்வளவு, டெக்னாலஜி கோர்சஸ்க்கு எவ்வளவு அப்படிங்கிற ஃபீ டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அட்மிஷன் டைம்ல இந்த கட்டணங்களை நீங்கள் செலுத்த வேண்டும். ஸ்காலர்ஷிப் விவரங்கள், ஃபெசிலிட்டி அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் போன்ற விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. அப்புறமா கேஸ்ட் கோடு கொடுத்திருக்காங்க. கேஸ்ட் கோட், நேம் ஆஃப் த கேஸ்ட். இந்த கேஸ்ட் கோடை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. விண்ணப்பம் சமர்ப்பிக்கும் போது இந்த கேஸ்ட் கோடை நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்காக இந்த கேஸ்ட் நேம் மற்றும் கேஸ்ட் கோடு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா அப்பெண்டிக்ஸ் 2 கொடுத்திருக்காங்க. செக் லிஸ்ட் ஆஃப் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் டு பி ப்ரொடியூஸ்ட் பை கேண்டிடேட் அட் த டைம் ஆஃப் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன், 10th மார்க் ஷீட், பர்த் சர்டிபிகேட், proof of birth, 12th mark sheet, community certificate, nativity certificate, first graduate certificate. இந்த மாதிரி சான்றிதழ்கள் எல்லாமே அட்மிஷன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் போது சமர்ப்பிக்க வேண்டும். Appendix 3A additional information to be provided for seat under differently abled person. மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அதற்கான கோட்டாவுக்கு விண்ணப்பிப்பவர்கள் Appendix 3A இந்த படிவத்தை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டும். அப்புறம் Appendix 3B கொடுத்திருக்காங்க. மெடிக்கல் சர்டிபிகேட் ஃபார் ஆர்த்தோபெடிக். இந்த மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரிக்காக விண்ணப்பிக்க கூடியவர்கள் அதற்கான சான்றிதழ்கள் எல்லாமே சமர்ப்பிப்பதற்காக கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. தகுதியானவர்கள் தேவையான விவரங்களை பார்த்து புரிந்து கொள்ளலாம். ஆகவே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் அண்டர் கிராஜுவேட் அட்மிஷனுக்காக விண்ணப்பிக்க விருப்பம் தகுதியும் உள்ளவர்கள் இணையதளம் வழியாக விண்ணப்பிப்பதற்கு முன்பாக இந்த ப்ராஸ்பெக்டஸை ஒரு வாட்டி தெளிவா ரீட் பண்ணி புரிந்து கொண்டு அதன் பிறகு உங்களுக்கான விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்வதற்காக ஆரம்பிக்க வேண்டும். இணையதளம் வழியாக விண்ணப்பிப்பதற்காக திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா இங்கே கொடுத்திருக்காங்க நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கு. இதுல கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி அப்ளிகன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓபன் ஆகும். இதுல நேம் ஆஃப் அப்ளிகன்ட், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி,
அப்புறம் ஒரு பாஸ்வேர்டு நீங்க லாகின் பண்றதுக்காக ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ண வேண்டும். அப்புறம் அந்த பாஸ்வேர்டை ரீஎன்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி இந்த கேப்சாவும் இங்க என்டர் பண்ணி சைன் அப் பண்ணீங்கன்னா உங்க ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடிக்கு ஆக்டிவேஷன் லிங்க் சென்ட் பண்ணுவாங்க. ரெஜிஸ்டர் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். இதுல இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, நேம், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், அப்புறமா இந்த கன்ஃபார்ம் டேபை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் சக்சஸ்ஃபுல். யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அண்ட் அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல் ஹஸ் பீன் accepted அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. You will receive one confirmation email soon containing an activation link and login details. Open your email account and click on the activation link given in mail or at login page for completing the registration process and start filling up your online form. அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஆக்டிவேஷன் லிங்க் உங்க இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணிருப்பாங்க. உங்க இமெயில் ஐடி செக் பண்ணிக்கோங்க. உங்க மெயில் செக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இமெயில் சென்ட் பண்ணிருப்பாங்க. ஆக்டிவேட் யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அண்ட் அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஆன்லைன் அப்ளிகேஷன் 2026 2027 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட், அப்புறமா ஆக்டிவேஷன் கோடு கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்டிவேஷன் கோடை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா திருப்பி இந்த பேஜ்ல வந்து இங்க கொடுத்துருக்காங்க ஆக்டிவேட் யுவர் அக்கௌண்ட். இந்த டேப்ல கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி உங்க யூசர் நேம் அதாவது இமெயில் ஐடி அப்புறமா உங்க இமெயிலுக்கு வந்திருக்கக்கூடிய ஆக்டிவேஷன் கோடைங்க என்டர் பண்ணிக்கோங்க. ரெண்டும் என்டர் பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னா உங்க ஆக்டிவேஷன் கம்ப்ளீட் ஆகும். அதன் பிறகு நீங்க லாகின் பண்ண வேண்டும். லாகின் பண்றதுக்காக இங்க ஷைன் இன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல உங்க இமெயில் ஐடி அப்புறம் நீங்க கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய பாஸ்வேர்டு இரண்டுமே என்டர் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி உங்க டேஷ்போர்டு ஓபன் ஆகும். இதுல அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க, மை அப்ளிகேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் யூஸ் ஆஃப் டேஷ்போர்ட் கொடுத்துருக்காங்க. இல்ல மை அப்ளிகேஷன் இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி அண்டர் கிராஜுவேட் அப்ளிகேஷன் 2026 2027 அல்லது TNAU டிப்ளமோ அப்ளிகேஷன் 2026 2027 இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணிக்கோங்க. யூஜினா யூஜி கிளிக் பண்ணிக்கோங்க, டிப்ளமோனா டிப்ளமோ கிளிக் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு ப்ரொசீட் டு அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன் இன்ஃபர்மேஷன் பேஜ் ஓபன் ஆகும். இதுல ஸ்டேட்டஸ் ஆஃப் சப்மிட்டட் அப்ளிகேஷன் கொடுத்திருக்காங்க. 7 ஸ்டெப்பா கொடுக்கப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட்ல அப்ளிகன்ட் டீடைல்ஸ், அப்புறமா இன்ஸ்டிடியூஷன் லாஸ்ட் ஸ்டடி, கிளாஸ் 12th சப்ஜெக்ட் அண்ட் மார்க்ஸ், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ், கோர்ஸ் செலெக்ஷன், டாக்குமெண்ட் டீடைல்ஸ், ப்ரிவியூ அண்ட் கன்ஃபார்ம் இந்த மாதிரி 7 ஸ்டெப்பா கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டெப்பா நீங்க கிளிக் பண்ணி பூர்த்தி செய்யலாம். அப்ளிகன்ட் டீடைல்ஸ் ஆல்ரெடி ஃபில் ஆயிருச்சு. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது கொடுத்த டீடைல்ஸ் எல்லாமே இங்க ஃபில் ஆயிருச்சு. இதுல நீங்க கிளிக் பண்ணி அப்ளிகன்ட் டீடைல்ஸ் செலக்ட் பண்ணி இதுல கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். ஃபாதர் நேம், மதர் நேம், ஜெண்டர், நேட்டிவிட்டி, ஸ்ட்ரீம் ஆஃப் ஸ்டடி, குரூப், சப்ஜெக்ட் குரூப், பர்சன்டேஜ் ஆஃப் டிசபிலிட்டி அந்த மாதிரி அனைத்து தகவல்களுமே கேட்டிருக்காங்க. எல்லாமே தெளிவா பூர்த்தி செய்து சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் ஓபன் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இன்ஸ்டிடியூஷன் லாஸ்ட் ஸ்டடி டீடைல்ஸ் எல்லாமே நீங்க பூர்த்தி செய்யற மாதிரி இருக்கும். அதன் பிறகு கிளாஸ் 12th சப்ஜெக்ட் அண்ட் மார்க்ஸ் விவரங்களை பூர்த்தி செய்யற மாதிரி இருக்கும். அப்புறமா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த விவரங்களை பூர்த்தி செய்யற மாதிரி இருக்கும். அப்புறமா கோர்ஸ் செலெக்ஷன், உங்களுக்கு விருப்பமான கல்லூரியில் விருப்பமான கோர்ஸ் விவரங்களை நீங்க செலக்ட் பண்ண வேண்டும். அதன் பிறகு டாக்குமெண்ட் அப்லோட் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. தேவையான டாக்குமெண்ட் எல்லாமே ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். ஃபைனலா உங்க அப்ளிகேஷனை ப்ரிவியூ பண்ணி கன்ஃபார்ம் பண்ண வேண்டியதான். அதன் பிறகு உங்க அப்ளிகேஷன் சமர்ப்பிக்கப்படும். அப்புறமா விண்ணப்ப கட்டணத்தை செலுத்துற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கோர்ஸுக்கு எவ்வளவு விண்ணப்ப கட்டணம் வருதோ அந்த விண்ணப்ப கட்டணத்தை நீங்க இணையதளம் வழியாக செலுத்துற மாதிரி இருக்கும். எல்லாமே ஃபைனலா சப்மிட் பண்ணி முடிச்ச பிறகு உங்களுக்கான அப்ளிகேஷன் சமர்ப்பிக்கப்படும். SMS அல்லது இமெயில் வழியா கன்ஃபர்மேஷன் தெரிவிப்பாங்க. அது மட்டும் இல்ல, இந்த இணையதளத்திலே வந்து எப்ப வேணாலும் நீங்க லாகின் பண்ணி உங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் டீடைல்ஸ் எல்லாமே தெரிந்து கொள்ளலாம். கவுன்சிலிங் டீடைல்ஸ், அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பின்னர் தெரிவிக்கப்படும். ஆகவே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் 2026 2027 ஆண்டிற்கான UG மற்றும் டிப்ளமோ அட்மிஷனுக்கு விண்ணப்பிக்க விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.